எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்கெட் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ட்ரையம்ஃப் இந்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ட்ரையம்ஃப் கோயம்புத்தூரில் இருக்கும். அண்ட் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து கேட்ட உடனே ஓகே வந்து பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக ட்ரையம்ஃப் கோயம்புத்தூர் நீலாம்பூர் பிரான்ச், ஸோ இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்க்ராம்லர் 400X இந்த வண்டியை தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலி ஸோ ஒரு ஸ்க்ராம்லர் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மைண்டில் வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி லைக் இன்னும் இந்த ரோட்ஸ்டருக்கும் ஒரு அட்வென்ச்சருக்கும் வந்து நடுவில் இருக்கிற ஒரு வண்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு சிட்டி பைக்காக இருக்கட்டும், லைக் இன்னும் நீங்கள் அதை சிட்டி பைக்காகவும் யூஸ் பண்ணலாம், லைக் இன்னும் நீங்கள் டோரிங் போகிறதுனா போகலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஆஃப் ரோடிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பைக்லையுமே வந்து மைல்டு ஆஃப் ரோடிங் பண்ணிக்கலாம். அது அப்படி தானே? எஸ், அது உண்மை தான். பட் ஆனால் அது வந்து அதையும் தாண்டி சில கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் ஸ்க்ராம்லர் 400. ஸோ பேசிக்கலி வென் லாஸ்ட் இயர் வந்து இது லான்ச் ஆகும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் 400 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஸ்பீட் 400 லான்ச் பண்ணும்போது இந்த வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரில. பட் யூனோ 2000s அரவுண்ட் ஏர்லி 2000, சம்வேர் இன் ஏர்லி 2000s. ஸோ பஜாஜ் பல்சரோட ஃபர்ஸ்ட் ஜென், ஸோ அந்த வண்டி வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த ஃபர்ஸ்ட் ஜென் வண்டி எடுக்க முடியல. நான் செகண்ட் ஜென் வண்டி தான் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து அந்த ரவுண்ட் ரூம் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இல்லாமல் அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்ட் ரூம் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பீட் 400 பார்த்த உடனே டெஃபினெட்லி இந்த வண்டியை போயிட்டு டெஸ்ட் ரைட் பண்ணணும், வண்டி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தது. ஸோ இந்த வண்டியை கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டான்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்டரில் இருக்கிற மாதிரி, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற மாதிரி ஃபார்வர்டில் லீன் பண்ணியோ இல்லை அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டான்ஸில் இல்லாமல் ஒரு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த வண்டியை நம்ம சூஸ் பண்ணுறோம். செகண்டு, அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன், டிசைன் லாங்குவேஜ். உண்மையிலே டிசைன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் தேர்ட், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்டில், இந்த செக்மெண்ட்டில் 3.3 lakhs இவ்வளோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியாக இருக்கிற வண்டி வந்து இந்த செக்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் வேணும்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். லைக் இன்னும் நம்ம வந்து ஆல்ரெடி 200cc ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் வேணும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும், ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காக இருக்கணும், லைக் இன்னும் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணணும், டோரிங்கும் போகணும். அட் த சேம் டைம் ஆஃப் ரோடிங் நம்ம ஜாஸ்தி போகிறதில்ல. ஸோ அதனால தான் அந்த ஆஃப் ரோடிங்கிறதே வந்து மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இதில் ஓகே மைல்டு ஆஃப் ரோடிங் இருந்தால் போதும், ஸோ அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வண்டி வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணுவோம். அதுக்கப்புறமேல வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். தென் லேட்டர் நம்ம வண்டி ஓட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். ஆல்ரைட், ஸோ வாங்க இப்போ நம்ம வாக் அரவுண்ட் வீடியோ பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வண்டியை வந்து பார்க்குறீங்க அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் கிரில் அண்ட் இன்னும் அந்த ஹேண்ட் கார்ட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு ரைஸ்டு ஹேண்டில் பார் அண்ட் வண்டியோட அப்பியரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமாண்டிங் போஸ்டரில் வந்து அப்படியே ஒரு குதிரை மாதிரி நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் சைடில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக்கு கம்பேர்ட் வித் ஸ்பீட் 400. இந்த மெயின் ரீசன் லைக் இன்னும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரோட் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட்டு, இந்த சைடில் வர அந்த ரேசிங் டேக் இன்னும் நம்பர் வர அந்த ஷீல்டு அண்ட் ஓவரால் லுக் வைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு லுக்கு. அண்ட் என்னதான் வந்து சாசி காம்பனன்ட்ஸ் அண்ட் என்ஜின் காம்பனன்ட்ஸ் வந்து ஷேர்னாலும் இதில் வந்து சப்ஃப்ரேம் வேறு. அண்ட் கலர்ஸ் வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட், ஒயிட் அண்ட் பிளாக். ஹவவர் லைக் எனக்கு என்னமோ வந்து இந்த க்ரீன் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு மாதிரி நல்லா இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த வண்டி தான் வந்து நம்ம டெஸ்ட் ரைடும் கொண்டு போனோம். அண்ட் ஓட்டி பார்க்கும்போது உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருந்தது. லைக் நின்று ஓட்டி பார்த்தது லைக் நல்ல அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. லைக் நல்ல லைட் வெயிட், அதுதான் இம்பார்ட்டண்ட்டே. உண்மையிலே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது ஓட்டும்போது. வண்டியோட லுக், அந்த ரோட் ப்ரெசன்ஸ் நம்ம ஓட்டும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது. லைக் எக்ஸைட் ஆகிட்டேன் பாருங்கள், வண்டி ஓட்டும் போதே வந்து உண்மையிலே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம டெஸ்ட் ரைட் பண்ண வண்டி இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு டிசைன் லாங்குவேஜ் பார்ப்போம். பேசிக்கலி வந்து அந்த ஷீனில் வந்து அந்த 400X இந்த இடத்துல வந்து ஸ்க்ராம்லர் 400X இதெல்லாம் வந்து ஓல்டன் டேஸ் அந்த டைமில் வந்து ரேசிங் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டேக் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இதை இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் டிசைன் லாங்குவேஜ் பேசிக்கலி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்க்ராம்லருங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட்ஸ் வருது. ஸோ ஒரு வைட் ரைஸ்ட் ஹேண்டில் பார். ஸோ ரேசர்ஸ் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ நல்லா வைடாக ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து செயின் வந்து இதில் வந்து ரைட் சைடு வரும். நீங்கள் ஸ்க்ராம்பில் வந்து அந்த ஸ்க்ராம்லரோட ஒரிஜினல் ஸ்க்ராம்லரோட அந்த டிசைன் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது அப்படியே வந்து ஃபீலிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ட்ரையம்ஃபில். இந்த ஹெட்லைட் கிரில் ஸோ எல்லாமே வந்து இந்த ரிசம்லன்ஸ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராம்லர் ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இன்டெப்த் போக வேண்டாம். ஸோ ஐல் நாட் பி கவரிங் போர் எத்தனை எம்எம் அண்ட் ஸ்ட்ரோக் எவ்வளவு, கம்ப்ரெஷன் ரேஷியோன்னா இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸில் போகாமல் வில் ஜஸ்ட் கோ அரவுண்ட் வித் பேசிக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து என்னென்ன பேசுவோமோ என்னென்ன பார்க்கணுமோ அதை மட்டும் நான் வந்து சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் த என்ஜின் 398.15 cc DOHC single cylinder liquid cooled 4 valve engine and produce பண்ற பவர் பார்த்தீங்கன்னா 40 PS power at 8000 rpm and 37.5 newton meters of torque at 6500 rpm. and பவர் ஃபிகர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் லோ அண்ட் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனஸ்ட்லி சொல்கிறேன், உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம வந்து ஆஃப் ரோடு ஏதாச்சும் போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் மிட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 320mm டிஸ்க் 19 inch வீலோட வந்துடும். அலாய்ஸ் தான். 320mm டிஸ்க், 4 piston caliper அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 17 inch wheel அண்ட் சிங்கிள் piston caliper. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200mm கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சஸ்பென்ஷன் வந்து 43mm பிக் பிஸ்டன் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து மோனோ ஷாக்கு. ஃப்ரண்ட்லேயும் ட்ராவல் வந்து 150mm, பேக்லேயும் ட்ராவல் வந்து 150mm. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 speed கியர் பாக்ஸு. நம்ம ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் உண்மையிலே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்ல ஸ்மூத்தான ஒரு கிளச், நல்ல ஸ்லீக்கான ஒரு கியர் பாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து 835mm. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 5.5 feet இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் 5.5 அண்ட் பிலோ வந்து டெஃபினெட்லி வந்து டிப்டோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம உட்காந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஃபீட்டையும், நான் வந்து 5'11.5", 2 ஃபீட்டும் வந்து ஃபர்மாக வைக்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஹவவர் நீங்கள் வந்து கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி ஓட்டி பார்த்துட்டு தான் இது பண்ணணும். ஸோ டாக்கிங் அபவுட் த எர்கனாமிக்ஸ், ஸோ அகேன் ஒரு தடவை உட்காந்துடுறேன். ஸோ ரைடிங் போஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நியூட்ரலாக கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிற போஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டான்ஸ், ரொம்ப இப்படி பின்னாடியிலையும் இல்லாமல் ஃபார்வர்ட்லையும் இல்லாமல், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, இது வந்து ஒரு சென்டரில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து டிராஃபிக்லேயும் சரி, லைக் ஆஃப் ரோடிங் பண்ணணும் சரி, நல்லா நேவிகேட் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ரைடிங் போஸ்டர். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து எல்இடி தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் அனலாக் அண்ட் டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் லைக் ட்ரிப் மீட்டர், லைக் ரேஞ்சு, இதெல்லாமே வந்து வந்துடும். அடிஷ்னலாக வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ், ரியர் மட்டும் நீங்கள் வந்து ஸ்விட்சபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா தாராளமாக பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து அது கூட வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இந்த ரிவ்யூவை வந்து ஃபுல்லாக அதெல்லாம் போயிட்டு அதை ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லாமல் இருக்கோம்னு, என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்லி அதெல்லாம் செகண்டரி தான். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ உங்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுதா இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட இதுவே. ஹீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஓட்டி பார்த்த வரைக்கும் தெரில, ரேடியேட்டர் வந்து நிறைய தடவை நம்ம நிறுத்தி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் பின்னாடி வண்டி வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா. ஸோ ஹீட் வந்து சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. பட் ஹவவர் டிராஃபிக்கில் இருக்கும்போது லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் அது இருக்க தான் செய்யும். ஸோ பேசிக்லி இட்ஸ் அ பெரிய இன்ஜின் இல்லையா, சிங்கிள் சிலிண்டர் பெரிய இன்ஜின். ஸோ டெஃபினெட்லி ஹீட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ பில்லியனுக்கு வந்து கிராப் ஹேண்டில் வந்து இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஹவவர் இப்போயே அப்படியே ஆன்லைனில் நம்ம வந்து அப்படியே இருக்கு. ஓகே, பில்லியன் சீட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸோ ஐ திங்க் கம்ஃபர்டபுள் இனஃப்னு தான் நினைக்கிறேன். பட் ஹவவர் ஃபுல் ரிவ்யூ, ஓகே, ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வண்டி கூட.
ஸோ எஸ் நம்ம வந்து ஸ்பீட் 400 அண்ட் ட்ரைம் ஸ்க்ராம்ப்லர், ஸோ இந்த ரெண்டு வண்டியும் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போடலாங்கிற மைண்ட் செட் வந்து இருக்குது. பட் ஹவவர் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய ஆக்சுவலி வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் கிடையாது. பேசிக்லி வந்து நிறைய காம்பனன்ட் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இவங்க பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து அதோட இது வந்து 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹேண்டில் பார் ஹைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புது புது சீட்ஸ், ஒரு ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல் வந்து அந்த ஓவராலாக வந்து சேஞ்ச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் பைக் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரைடிங் போஸ்டர் நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ், ஸோ நம்மளோட ஒப்பீனியன் அக்கார்டிங் டு மீ, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆன் ரோடு வந்து அரௌண்ட் ஒரு 3,30,000 சம்திங் வருது கோயம்புத்தூரில் நான் சொல்கிறேன். ஸோ யா, இந்த வண்டி வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, யா எஸ் இட் இஸ் ஒர்த்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஆல் பர்பஸ் பைக்காக இது இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நல்லாவே இருக்குது, சிட்டி உள்ளார ஓட்டும்போது நல்லாவே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டோரிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா டெஃபினெட்லி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நம்மளோட ஃபுல் ரிவ்யூ, கம்ப்ளீட் ரிவ்யூ இல்லைனாலும் நம்ம வந்து வில் ட்ரை டு கெட் நம்ம வந்து இன்னொரு வண்டியை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். லைக் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து தேடி ஸ்க்ராம்ப்லர் யாராவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ வச்சுருந்தாங்கன்னா ஒரு லாங் ரைடு கூட எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ கூட போஸ்ட் பண்ணுறோம். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன், நீங்கள் ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க, வீக்கெண்டில் வந்து வெளியே போவீங்க, அண்ட் யூனோ நீங்கள் மைல்டு ஆஃப் ரோடிங் பண்ணுவீங்க அப்படின்னும்போது இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸில் வந்து வேறு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வண்டி ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த குவாலிட்டி பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் வண்டி ஓட்டும்போது அந்த அந்த பவர் டெலிவரி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். அண்ட் ஏபிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம், ஸ்லைட் ஆகுது. ஆஃப் ரோடு போட்டு பார்த்தோம், ஸ்லைட் ஆகுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எதுவும் அவ்வளோ பெரிய ரைட்ஸ் எதுவும் போடல. ஸோ நம்ம இன்னும் கார்னர்ஸில் அதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்னும் வண்டி கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஹவவர் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், வண்டி வந்து உண்மையிலே நான் எடுப்பியான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வண்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பிகினிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஒரு ஸ்டைலில் ஒரு வண்டி வச்சுருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டீட்டெயிலாக நான் இன்னும் ஒரு ரிவ்யூ பண்ணணும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி, இல்லை எதை பற்றினாலும் வண்டி ரிலேட்டடாக, ஸ்க்ராம்ப்லர் ஆர் ஸ்பீட் 400 ரிலேட்டடாக தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பிஃபோர் கோயிங், ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொன்னதில்லை. அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ புரியுது. நம்ம ஏதாச்சும் ஒரு ஷோரூமுக்கு வந்து கால் பண்ணி வந்து வரோம் அப்படின்னு கேட்டோம்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் லைட்டாக தயக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இவ்வளோதான் இருக்குது அப்படின்ன உடனே அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So yeah, that's it. Thank you. And I'll see you in another video. Helmet போட்டு வண்டி ஓட்டுங்க. Ride safe. Bye bye.